ஒரு வாசகம் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வாசகம் என்ற புதிய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து செல்லுமாறும் ஆதரவு தருமாறு பாதம் பணிந்து வணங்குகின்றேன். இந்த ஒரு வாசகம், ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் என்று சொல்லக்கூடிய பொருள் உணர்ந்து சொல்லுவார் சொல்லை பிரிதர் சொல் அச்சொல்லுஞ்சொல் வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து. பாருங்க, அந்த சொல்லுக்கு எவ்வளவு வார்த்தை இருக்கு பாருங்க. சொல்லுக சொல்லை பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அப்ப மகரம் எப்படிப்பட்ட தன்மை உடையது? சொல்ல பொறுத்து அமைதி உருவம், அமைதியின் சொரூபம் தான் அவங்க. பேச மாட்டாங்க, செயல்ல காட்டுவாங்க. பேச மாட்டாங்க, செயல்ல காட்டுவாங்க. யாரு? மகரத்துக்குரியவங்க. அதனாலதான் சிகரத்தை அடைகிறாங்க. அந்த அகரத்தன்மை அதிகம் அவங்களுக்கு. அகரம்னா மனசு, அகரம்னா உள் உணர்வு, சிகரம்னா உயர்வு. அப்ப உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்றுபட்டு ஒன்று திரட்டி கஷ்டத்தை நினைந்து நினைந்து உருகி உருகி பாடம் பண்ணி. ஒரு புடவை சாதாரணமா வருமா? ஒரு வேஷ்டி சாதாரணமா வருமா? அதற்கு எத்தனை ப்ராசஸ், எத்தனை பாடங்கள். அதே போலதான் மகர ராசி 7.5 வருஷமா பட்ட துன்பம், துயரம், கஷ்டம், நஷ்டம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. லைன் கிளியர். LC sued for electrical board due to break. ஒர்க்கிங் டைம் சொல்றாங்க, அந்த டைம் தான், அந்த பிரேக்கிங் டைம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் உங்களுக்கு நல்ல சுப பலன், சகாயத்தை கொடுக்கக்கூடியது, சகலத்தையும் கொடுக்கக்கூடியது, சகாயத்தை கொடுக்கக்கூடியது, சகலத்தையும் கொடுக்கக்கூடியது, சகல சம்பத்தும் கொடுக்கக்கூடியது, சகல சம்பத்தையும் கொடுக்கக்கூடியது. சகலமும் அனுகூல நிவர்த்த பிரசாத சித்தியர்த்தம் சொல்ல. சகலமும் அனுகூல நிவர்த்த பிரசாத சித்தியர்த்தம் ஏன் சொல்றோம்? அது மகரத்துக்குரியது. அப்படி கஷ்டப்பட்டிருக்கிறீங்க. துன்பம், துயரம், கேவலம், அசிங்கம், வெக்கம், மான, சொரணை எல்லாம் காலத்தினால் வராத கூட இழந்தாச்சு. காலத்தினால் வராதவர்கள் இழந்தாச்சு. நம்ம அவ்வளவு சிரமத்துக்குள்ள இருந்து இப்போ ஒரு வகையா வந்து சேர்ந்துட்டீங்க. மகர ராசி நேர் தசாபுத்தியை பார்த்துக்க. கண்டிப்பாக இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு சகாயம் மட்டுமல்ல, வெற்றிக்குரிய பாவகம். 3ஆம் இடம் முயற்சி, 3ஆம் இடம் வெற்றி, 3ஆம் பாவம் அத்தனைக்கும் தோல்வியை கண்டறியாத உண்மையான பாவம். அதனாலதான் மகரத்துக்கு 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். சகோதரனா போயிட்டார், சகோதரியா போயிட்டார், 3ஆம் பாவகத்துக்கு போயிட்டார், 3ஆம் நிலைக்கு தள்ளி விடப்பட்டார். இதுவரையும் பாதச்சனின்னு கூட நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இனிமே பகட்டான வாழ்க்கைடா. அவனுக்கு என்னடா, அவனுக்கு என்ன பகட்டான வாழ்க்கை சொல்றாங்கல்ல, அது யாரு? 7.5 முடிந்த நேயர்களுக்கு, 7.5 முடிந்த நேயர்களுக்கு தான் பகட்டான வாழ்க்கை, பளிச்சென்ற வார்த்தை, பகட்டான வாழ்க்கை. அப்ப எப்படியெல்லாம் இருக்கு பாருங்க. உங்க தசாபுத்தி, உங்க ஏஜ் நல்லா கவனிச்சுக்கோங்க. நல்ல புதிய நிர்வாகம், புதிய நிறுவனம், வியாபாரங்கள், பூமிக்கு அடியில் உள்ள பொருட்கள், பூமிக்கு அடியில் உள்ள பொருட்கள், இது எல்லாம் எடுத்து செய்யுங்க. நல்ல நண்பர்களை வைங்க. நல்ல, அதாவது நிர்வாகத்துக்கு என்ன தொழில் பண்ணாலும் நிர்வாகம் முக்கியம். என்ன தொழில் பண்ணாலும் நிர்வாகம் முக்கியம். அந்த நிர்வாகத்துக்கு நல்ல இன்டெலிஜென்ட் போடுங்க. போட்டு செய்தோமானால் இனிமேல் வரக்கூடிய ப்ராசஸ் வெற்றியின் முதல் படி மட்டுமல்ல, முதலும் முடிவுமே வெற்றி தான். முதலும் முடிவுமே
வெற்றி தான் மகர ராசி. அதுல மாற்று கருத்து இல்லை. கொடுமுடி போயிட்டு வாங்க, அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. சோமங்கலம், சென்னை சோமங்கலம் மிக அற்புதமான ஸ்தலம். சந்தனக்குடிதான், திங்களூர், திருப்பதி, இப்படி இடமெல்லாம் போயிட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு மகரத்துல திருவோணம், அவிட்டம், கொடுமுடி 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள மனம் நிறைந்த வன்னி மரம் மிகவும் உயர்வா பாதுகாக்கிறாங்க. ரொம்ப 3000 வருஷம்னு சாதாரண நாட்களா 3000 வருஷமா அதுக்கு சப்போர்ட் பண்ணி அப்படி வச்சிருக்காங்க. மூர்த்தி தலம், தீர்த்தம், விருட்சம் முறையோடு வணங்குவருக்கு ஒரு வார்த்தை சொல் சர்க்குரும் பராபரமே. யாருக்கு சொல்ல முடியும்? மகரத்துக்கு. யாருக்கு சொல்ல முடியும்? அவிட்டம் 1, 2க்கு. யாருக்கு சொல்ல முடியும்? திருவோணத்துக்கு. அந்த மன வைராக்கியம் உறுதி இருந்தால் வெற்றி தேடி வந்து கொள்ளும். அதுல மாற்று கருத்து அல்ல. சனீஸ்வரர் வழிபாடு, முனீஸ்வரன் வழிபாடு, சனீஸ்வரர், முனீஸ்வரர், அகோரமூர்த்தி, இப்படிப்பட்ட வழிபாடு, தெய்வ ஞான கனி, எலுமிச்சங்கனி மாலையா தொடுத்து போடுறது, வெத்தலை மாலை போடுறது, இதெல்லாம் குங்குமத்தால் அர்ச்சனை பண்றது, இதெல்லாம் பண்ணி வந்தா மகர ராசி நேயருக்கு மென்மேலும் வளரக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம்.